அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர்எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். உங்களுக்குலாம் நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா 1% தான் அறிவு, மீதி 99% உங்களுடைய உழைப்பு தான். ஸோ உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக டிஎன்பிசியை நம்ம கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன, டே 14 போலாமா? நம்மளுடைய எய்ம் என்னது? 25 கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணுறது தான். இன்னைக்கு ப்ராப்ளம் சீரியஸ் வந்து 31 to 131 140 வரைக்கும் பார்க்க போகிறோம். விகிதம் வந்து விகிதாச்சாரம் தான், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். சரியா? வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, 131 ப்ராப்ளம் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? which of the following ratios are largest? கொடுத்திருக்கிற ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இந்த ரேஷியோல எது லார்ஜஸ்ட், எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன் ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாமா? ஏங்கிறது என்னது? 2:3. அப்போ 2:3 நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம்? 2/3 எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ 2/3 உடைய வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட், ரிமைனிங் என்னது? 20 வந்துருமா? அப்போ 20னா 6 3s are 18, ரிமைனிங் மறுபடியும் 2 வரும், மறுபடியும் 6, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஏன்னா எல்லா ஆப்ஷனும் எழுதினாதானே இருக்கிறதுல எது வந்து லார்ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்தது பாருங்க. பி என்ன இருக்கு? 3:5. அப்போ அது எப்படி எழுதலாம்? 3/5. இதுவும் 0 பாயிண்ட், மேலே இதை விட சின்ன நம்பர் தான் இருக்கு, அதனால 0 பாயிண்ட் போட்டு இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்னது? 6 5s are 30. அப்போ 0.6 அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது சில பாருங்க என்ன இருக்கு? 4/7. ஓகேவா? இதுவுமே நியூமரேட்டர் சின்னதா தான் இருக்கு டினாமினேட்டர் காட்டிலும். அப்ப என்னது? 0 பாயிண்ட், இங்க 4 போட்டுக்கோ, 0 போட்டுக்கோமா? 0 போட்டு 7 5s are 35. அப்போ உங்களுக்கு என்ன வருவீங்க? 7 5s are, நீங்க அடுத்தவே போக வேண்டாம், இங்க எல்லாம் 0.6 தான் இருக்கு, இங்க 0.5 வந்துச்சு. அதனால அங்கேயே நம்ம அதை ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா லார்ஜஸ்ட் தான் கேட்குறாங்க இல்லையா? இருக்கிறதுல இதுதான் லீஸ்ட், அதனால அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் அடுத்த டிஜிட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. டி பாருங்க, 5/8. இது இதை விட சின்ன நம்பர் இல்லையா? அப்ப நான் 0 பாயிண்ட், இங்க 50 போட்டுக்கலாமா? அடுத்தது 6 5s போட்டு வருமா உங்களுக்கு? மீதி ரிமைனிங் 2 வரும். அப்ப ரிமைனிங் 2ல மறுபடியும் 0 போட்டு 20 போடுமா? அப்ப 6 3s are 18 வரும், மறுபடியும் 2, அந்த மாதிரி 6 3ல போயிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எது? 6 0வோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததெல்லாம் 0 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப கம்பேர் பண்ணுங்க, இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னது? இங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே 6 தான், ஆனா அடுத்த டிஜிட்ல இங்க 0, இங்க 3, இங்க 6. அப்ப இதுதானே பெரிய நம்பர். அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னது? ஏ தான், அதாவது 2/3. அது எப்படி? 2:3. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்ட். சரியா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? இது புரிஞ்சிச்சா? லார்ஜஸ்ட் நம்பர்னா ரொம்ப சிம்பிள், அப்படியே டிவைட் பண்ணி எந்த வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே, 132 பாருங்க. 3 numbers are in the ratio. 3 நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஆவரேஜ் இஸ் 60. அடுத்தது சொல்லிட்டாங்க அதோட ஆவரேஜ் வேல்யூ 60 சொல்லிட்டாங்க. அடுத்தது கண்டுபிடிக்க சொல்றது find the smallest one. அதுல எது smallest one அதான் கேக்குறாங்க. சரி, ஓகே. 3 numbers are in the ratio. ரேஷியோல கொடுத்திருக்காங்கன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? let அந்த நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுக்கல இல்லையா? அப்ப 3 நம்பர்ஸ்க்கு காமன் டிவைசர் ஒன்னு இருக்கும், அதை எப்படி எழுதிக்கலாம்? x ன்னு வெச்சுக்கலாமா? அப்ப 3x 5x 7x. இந்த HCF பார்க்கும்போதே இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் போட்டிருப்போம். ஓகேவா? ரேஷியோல இருந்தாலே காமன் டிவைசர் ஒன்று கண்டிப்பா x ன்னு இருக்கும். அப்ப x வச்சு பிரிச்சுக்கலாம். 3x 5x 7x அந்த நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸ். ஓகேவா? 3 நம்பர்ஸ் இந்த ரேஷியோ தான் அங்க கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து நம்ம நம்பர்ஸ் எழுதிருக்கோம் 3x 5x 7x. ஓகேவா? சரி, இதுதான் அந்த 3 நம்பர். அடுத்து என்ன கேக்குறாங்க? அதோட ஆவரேஜ் வந்து 60. இந்த 3 நம்பர்ஸ் உடைய ஆவரேஜ் 60. ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன? எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் சம் பண்ணணும் இல்லையா? சரி, அப்ப இது சம் பண்ணா ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3x plus 5x plus 7x by எவ்வளவு கவுண்ட் பண்ணி கீழே எழுதணும். ஓகேவா? அப்போ 1 2 3 அப்ப எழுதியாச்சு. ஓகேவா? புரிஞ்சுச்சு என்ன பண்ணிருக்கோன்னு? எவ்வளவு டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சம் பண்ணிக்கணும், எத்தனை டேட்டான்னு கவுண்ட் பண்ணி கீழே டினாமினேட்டர். இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஆவரேஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 60 சொல்லிட்டு. அப்போ 60 ஈக்குவல் டு ஆவரேஜ் பதிலா 60 எழுதலாமா? இதுவா?
3 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ சம் பண்ணிக்கலாமா? சம் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 10 15, அப்போ 15x by 3. இது என்ன பண்ணலாம், 5 ஆல கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 5 வந்துடும். சரியா? சரி 5 3 15 சரி. இப்போ x தான் நமக்கு தேவை. 5 இந்த பக்கத்தெல்லாம் நம்ம டினாமினேட்டர் ஆயிடும் இல்லையா? அப்போ 5 நம்ம இங்க 60 ஆல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? ஒன்று பேலன்ஸ் ஒன்று 5 2 சார். அப்போ x உடைய வேல்யூ என்னது உங்களுக்கு 12. x கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த மூணு நம்பரும் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? x கண்டுபிடிச்சிட்டாலே x கூட என்ன பண்ணும், இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். உங்களுக்கு இதுல எது ஸ்மாலஸ்ட்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மூணு நம்பரும் கண்டுபிடிச்சா தானே நம்ம ஸ்மாலஸ்ட் எதுன்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ 12 கூட இந்த மூணு நம்பர் தேவைன்னா இதான இந்த 3 நம்பர்ஸ், இதான் நம்மளுடைய அந்த 3 நம்பர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க போறோம். இந்த x போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 × 12 இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 5 × 12. தேர்ட் நம்பர் 7 × 12. ஓகேவா? x க்கு பதிலா 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சரி, இப்போ 3 ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 36. இத 5 ஆல பண்ணா 5 2 10, பேலன்ஸ் ஒன்று, அப்போ 5 1 6 60. இப்போ இதை 7 ஆல மல்டிபிள் பண்ணா 7 4 14, பேலன்ஸ் 1 7 1 84. நமக்கு இதான் அந்த 3 நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இதுல என்ன கேக்குறாங்க, எது ஸ்மாலஸ்ட்னு கேக்குறாங்க. இதுக்கு ஸ்மாலஸ்ட் என்னது, 36. அதான் உங்க ஆன்சர். பாருங்க B, இதான் உங்களுடைய ஆப்ஷன். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிட்டோம். 3 ரேஷியோ, ஏன்னா நம்பர்னு கொடுக்கல, அதனால நான் நம்பரை வந்து 3x 5x 7x எடுத்துக்கிட்டேன். ஆவரேஜ்க்கான ஃபார்முலா இதுல இருந்து x கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட நம்பர் என்ன அப்படின்னு எக்ஸாக்ட்டா ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர். சரியா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? 133. இதுல பாருங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க. The monthly salary of ABC are in the ratio 2:3:5. மந்த்லி salary ABC ன்னு மூணு பேர் இருக்காங்க. ஓகேவா? ABC ன்னு கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய மந்த்லி salary ரேஷியோல நமக்கு கொடுத்திருக்காங்க 2:3:5 ன்னு. If C salary is more than 1200 and then A, then B is annual salary என்ன? அதான் நம்ம क्वेश्चन. சரியா? சரி, இப்ப பார்க்கலாம் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு. அப்போ பாருங்க, ABC உடைய ரேஷியோ இதுனா அப்ப அந்த மூணு நம்பர் என்ன இருக்கும், காமன் ஃபேக்டரால மல்டிபிள் பண்றது, அது x ன்னு எடுத்துப்போம் இல்லையா? அப்ப A உடைய salary என்னது உங்களுக்கு 2x, B உடைய salary 3x, C உடைய salary 5x. புரிஞ்சுச்சா? இப்போ x எல்லாம் கண்டுபிடிச்சாதான் எக்ஸாக்ட் salary எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்க क्वेश्चनல. வாங்க பார்க்கலாமா என்ன கொடுத்திருக்காங்க. If C salary is more than 1200 and A, ஓகேவா, then A. அப்ப C salary is, C உடைய salary is equal to என்ன சொல்லிருக்காங்க, more than அப்படினா இவ்ளோ அதிகம் 1200 ரூபாய் A வ காட்டிலும் அதிகம். அப்ப A வால மல்டிபிள் பண்றதுக்கான மீனிங் இது. more thanனா அதாவது இது 1200 டைம்ஸ் A வால பண்றதுக்காக இவங்களுக்கு C உடைய salary கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அப்ப C உடைய salary நம்ம என்ன எடுத்துறோம், 5x equal to 1200 into A என்னது 2x. x x கேன்சல் ஆயிடுமா? சரி, அடுத்தது இந்த 5 ஆல ஓகே, மோர் தென்னா என்னது, பிளஸ் தானே, நம்ம மென்ட் போட்டுருக்கோம் பாருங்க. சரி, அதாவது இங்க 5x மோர் தென்ங்கிறது பிளஸ், A ஓட இது 2x. இங்க பாருங்க C என்னது क्वेश्चनல கொடுத்திருக்கிறது தெளிவா எழுதிக்கோ. C is a salary. அப்ப C உடைய salary more than இவங்களை விட A வை விட 1200 ரூபாய் அதிகம். அப்ப A plus அந்த salary. ஓகேவா? சரி, அப்ப Cங்கிறது 5x எழுதியாச்சு. 1200 plus A ங்கிறது என்னது 2x. இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? இந்த பக்கம் கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5x minus 2x. அப்ப என்னது 3x. 3x equal to 1200. அப்ப xங்கிறது என்னது, இது 3 ஆல டிவைட் பண்ணிட்டா போதுமா? 4 3 12 மீதி 0. அப்ப என்னது x ஓட வேல்யூ உங்களுக்கு 400. இப்போ x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணோம், இவங்களோட எக்ஸாக்ட் salary என்னன்னு சொல்லலாமா? அப்ப போய் 400 ஆல மல்டிபிள் பண்ணா x வேல்யூ என்னது 400. அத மல்டிபிள் பண்ணிக்க போறோம். அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்னது 800. B உடைய salary 3 ஆல மல்டிபிள் பண்ணனும். 3 ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்னது 400 1200.
5 ஆல மல்டிபிள் பண்ணா ஓகேவா? இப்போ எக்ஸ்ங்கிறது 400 கண்டுபிடிச்சிட்டு 2 3 5 ஆல மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிட்டோம். இதுதான் A உடைய salary, B உடைய salary, C உடைய salary. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? B உடைய annual salary என்னன்னு கேக்குறாங்க. annualனா அப்ப 1 இயருக்கு, இது monthly salary. அப்ப 1 இயருக்கு என்ன salaryன்னு கேக்குறாங்க. அப்ப 1 இயர்னா என்னது? 1500 தான் உங்களுடைய monthly salary வந்து எவ்வளவு? 1200. அப்ப 1 இயருக்கு உங்களுக்கு என்ன வரும்? 12 ஆல ஜஸ்ட் மல்டிபிள் பண்றது தான். ஓகேவா? 1500 12 ஆல மல்டிபிள் பண்ணா 12 12 வந்து என்ன 154 உங்களுக்கு. அவ்வளவுதான். அப்ப உங்களுடைய ஆப்ஷன்ஸ்ல என்னது? இதுதான் உங்களுடைய ஆப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? 14400 ரூபாய் தான் உங்களுடைய B உடைய ஆனுவல் salary. ஓகேவா? சரி, இப்போ சப்போஸ் क्वेश्चनல A உடைய ஆனுவல் salary-யோ C உடைய ஆனுவல் salary-யோ கேட்டிருந்தா என்ன வரும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? B உடைய ஆனுவல் salary என்னன்னு நான் சொல்லிட்டேன். A க்கும் C க்கும் ஆனுவல் salary என்னன்னு செக் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் போட்டு விடுங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் 134 போலாமா? ல பாருங்க, a 24 meter length rope is a cut down or 3 pieces in the ratio. Get down. ஓகேவா? என்ன கட் டவுன் என்ன பண்றாங்க? 24 மீட்டர் லென்த் இருக்க ஒரு ரோப் எடுத்துட்டாங்க. அது எவ்வளவு இருக்கு? 24 மீட்டர் லென்த் இருக்கு. ஓகேவா? என்ன பண்றாங்க? அது கட் டவுன்லயே 3 பீசஸ் என்ன பண்றாங்க? ஒரு 3 பீசஸா கட் பண்றாங்க. 1 2 3. ஓகேவா? 3 பீசஸா கட் பண்றாங்க. எந்த ரேஷியோல? 3:2:7ங்கற ரேஷியோல. அப்படி கட் பண்ணா find the length. அதோட லென்த் என்னவா இருக்கும் அப்படினு நமக்கு கேக்குறாங்க. சரியா? சரி. அப்போ இந்த ரேஷியோனா இந்த நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? அப்ப let அந்த இது என்னது? 3x 2x 7x. ஓகேவா? சரி, இப்போ x கண்டுபிடிக்கிறதுக்கு क्वेश्चनல ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்க இல்லையா? அதுதான் நம்ம வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ என்னது? இதோட லென்த் வந்து 24 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இத மூணுத்தையும் ஆட் பண்ணாதானே இந்த லென்த். அதாவது ஒரு லென்த் வந்து 3x, இன்னொரு லென்த் 2x, தேர்ட் லென்த் வந்து 7x. புரிஞ்சுச்சா? இந்த ரேஷியோனா அந்த நம்பர் எக்ஸாக்ட்டா நம்பர் ஒரு காமன் டிவைஸரால மல்டிபிள் பண்றதா இருக்கும். அவ்வளவுதானே? அதுல இந்த லென்த் மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் பார்ட் 3x, செகண்ட் பார்ட் 2x, தேர்ட் பார்ட் 7x. ஐ மீன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் வேற எப்படி வேணாலும் மிக்ஸ் ஆயிருக்கலாம். சரி, ஓகே. அப்ப லென்த் மூணா பிரிக்கிறது இது. அப்ப டோட்டல் லென்த் என்னது? 24 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? 24 ஈக்குவல் டு வெரி குட். இதெல்லாம் சம் பண்றதுதான். அப்ப 3x 2x 7x. ஓகே, இப்போ சம் பண்ணா என்ன வரும்? 12x 12x ஈக்குவல் டு 24. அப்ப இதெல்லாம் டிவைட் பண்ணா எனக்கு 2. அப்ப x உடைய வேல்யூ என்னது? 2. அப்ப லென்த் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி. x ஆல போய் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றதுதான் இல்லையா? அப்ப என்னது? 3 2s are 6, அடுத்து 2 2s are 4, 7 2s are 14. அப்ப உங்களுடைய லென்த் என்னது? 6 4 14. பாருங்க, இதான் உங்களுடைய ஆப்ஷன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து பார்க்கலாமா? 135. எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனா क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மூணு நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அப்புறம் அதுல வந்து x கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ என்ன இருக்குன்னு எக்ஸாக்ட்டா ஃபைண்ட் பண்ணி அதை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஓகேவா? நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, இப்போ பாருங்க 135 என்ன சொல்லிருக்காங்க? if x by 5 equal to y by 8, then x plus 5 ratio x plus 5 is to y plus 8 உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அதுல இது என்னன்னு கேக்குறாங்க. சரியா? நம்ம கொடுத்திருக்கிறது என்னது? x by 5 equal to y by 8. ஓகேவா? நமக்கு கேக்குறது என்னது? இது givenல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்மள என்ன கேக்குறாங்க? இந்த மாதிரி ரேஷியோல இருந்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லிருக்கோம்? x plus 5 by y plus 8 ன்னு எழுதிக்கலாமா? இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? சரி, அத அப்படியே மேல போய் கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு தேவை x plus 5 y plus 8. இங்க x மட்டும் தான் இருக்கு. ஏன்னா கொடுத்திருக்கிறதுல இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அப்ப கொடுத்திருக்கிறத தான பார்க்கணும். இத பாருங்க, கொடுத்திருக்கிறது என்ன, நமக்கு தேவையானது என்ன, இதுதான் நம்ம கம்பேர் பண்ணனும். கொடுத்திருக்கிறது x, நமக்கு தேவையானது x plus 5. அப்ப என்ன பண்ணலாம்? இது கூட ஜஸ்ட் ஒரு 5 add and subtract பண்ணலாமா? இல்லனா மேல அப்ப பாருங்க, add and subtract பண்ணா என்ன வரும்?
எக்ஸ் ப்ளஸ் 5 மைனஸ் 5/5. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு 5 ஆட் அண்ட் சப்ராக்ட் தான் பண்ணியிருக்கேன். இது 0. ஓகேவா? சரி, அப்போ ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு தேவையான எக்ஸ் ப்ளஸ் 5 கிடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சேம் ப்ரொசீஜர் இங்கே என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே நமக்கு ஒய் ப்ளஸ் 8, ஒய் கூட என்ன தேவைப்படுது? ப்ளஸ் 8 தேவைப்படுது. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இது கூட கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ y கூட ப்ளஸ் 8 மைனஸ் 8, 8 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். டிவைடட் பை அங்கே இருக்கிறது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? கிவன்ல இருந்து என்னது x/5 அப்படியே தான் எழுதியிருக்கேன். கூட எனக்கு 5 தேவைப்படுறதுனால ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க y/8 அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே எனக்கு y ப்ளஸ் 8 தேவைப்படுது, அதனால 8 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த லாஜிக் புரிஞ்சுட்டாலே மீதி எல்லாம் நம்ம ரிமைனிங் போட்டுடலாம். இப்போ பாருங்க எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிரு பாருங்க. நமக்கு தேவையானதுன்னா x ப்ளஸ் 5/5 தானே, x ப்ளஸ் 5 தானே. அப்போ அதை பிரித்து எழுதிக்கலாமா? x ப்ளஸ் 5/5 மைனஸ் 5/5. ஏன்னா நமக்கு என்ன தேவை? இது நியூமரேட்டர்ல இருக்கணும், y ப்ளஸ் 8 டினாமினேட்டர்ல இருக்கணும். அதனால இருக்கிறதெல்லாம் பிரித்து அந்த y ப்ளஸ் 8 மட்டும் இங்கே கொண்டுட்டு வர போகிறேன். மீதி எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதுதான் நம்ம எய்ம். அதனால தான் நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்போ பாருங்க அந்த y ப்ளஸ் 8 இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ y ப்ளஸ் 8/8 மைனஸ் 8/8. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் 1, இதை கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் 1. அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 5/5 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 8/8. இப்போ என்ன பண்ணலாம்? இது ஈக்குவல் டு இது இருக்கா? உங்களுக்கு என்ன தேவை? y ப்ளஸ் 8 தான் டினாமினேட்டருக்கு தேவை. அப்போ தேவையில்லாத இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 5 இந்த y ப்ளஸ் 8 இங்கே வந்ததுன்னா டினாமினேட்டருக்கு வந்தோம் ஈக்குவல் டு இந்த 5 டினாமினேட்டரில் இருக்கு அந்த பக்கம் போனால் நியூமரேட்டர் பை 8. புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 5/5னா 1, 8/8னாலும் 1. இந்த பக்கமும் 1 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது, அதனால கேன்சல் பண்ணிட்டேன். -1 அந்த பக்கமும் ஒரு -1 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? அப்போது இந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு கிடச்சிச்சு. என்னது? 5/8. உங்களுக்கு தேவை ரேஷியோவில் கேட்குறாங்க. அப்போ ரேஷியோனா இதை எப்படி எழுதிக்கலாம்? 5:8ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 5:8 எங்கே இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இந்த ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலாமா? 136 பாருங்க. 136க்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ 3 கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம எப்பவுமே 2 நமக்கு தான் தெரியும். இப்போ 3 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஈக்குவல்னா நமக்கு தெரியும். சப்போஸ் x/2 ஈக்குவல் டு y/3னா உங்களுக்கு இதை ரேஷியோவில் எழுத தெரியும் இல்லையா? இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து நம்ம ரேஷியோவில் எழுதிப்போம். சரி, ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3 நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 பிரிச்சுக்கிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் 2 ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இது 3 ஈக்குவல்னு சொல்லிட்டு தென் a:b:c என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 பிரிச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 என்னது? a/3 b/4. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை a:b அதானே? அப்போ இது அதனால தான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டேன், ஏவியும் பியும் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ a:b என்ன அர்த்தம்? a டிவைடட் பைல b இருக்கணும். a:b னா அப்போ b தூக்கிட்டு வந்து இங்கே போட்ட வேண்டியதான். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? a/b தேவையில்லாத 3 அங்கிட்டு தூக்கி போட்டால் 3/4. ஓகேவா? அப்போ a:b என்னது உங்களுக்கு? அதாவது a:b அப்படிங்கிறது 3:4. முடிஞ்சிச்சா? அடுத்தது b:c கேட்குறாங்க இல்லையா? அப்போ b:c னா உங்களுக்கு என்ன தேவை? அடுத்த 2 கம்பேர் பண்ணலாம். அங்கே தானே b c இருக்கு. அதே மாதிரி சேம் லாஜிக் தான். b:c னா b/cன்னு இருக்கணும். அந்த ஃபார்மேட்டுக்கு கொடுத்துருக்கிறத கொண்டுட்டு வரணும். எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோவில் கேட்குறாங்க. கொஸ்டினே அதில் தான் இருக்குது, ரேஷியோவில் தான் இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்கிறத எப்படியாவது ரேஷியோ ஃபார்மேட்டுக்கு இப்போ a:b கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்க அவுட்புட்லேருந்து எப்படியாவது a/bக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். சப்போஸ் b:c என்ன அர்த்தம்? b/c ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வர முடியுமா கொடுத்துருக்க கிவன்ல இருந்து அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். சரியா? இப்போ பாருங்க b:c கண்டுபிடிக்கணும் என்னது? இது ரெண்டுத்தையும் வச்சு b/c கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. கொடுத்துருக்கிறது என்னது? b/4 ஈக்குவல் டு c/7. ஓகேவா? அப்போ b/c னா இந்த 4 அங்கே போயிடுமா? அப்போ 4/7. இப்போ இது ரேஷியோவில் எழுதுனா அப்படி எழுதுங்க 4:7. இது வந்து
B is to C உடைய வேல்யூ. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ எனக்கு நமக்கு என்ன தேவை? A is to B is to C. ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிச்சோம். A is to B, B is to C. B இங்க ரெண்டுத்துக்கும் காமன் தானே? அப்ப வேல்யூ பாருங்க, வேல்யூ காமனா இருக்கு பாருங்க. அப்ப இது ரெண்டையும் கிளப் பண்ணி எழுதிக்கலாமா? அப்ப என்னது? 3 is to B உடைய வேல்யூ 4, 4 is to 7. அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க 3 4 7. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதே மாதிரி பேட்டர்ன் தான். அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். 137. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி 3 நம்பரை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. XYZ ன்னு வச்சுக்காங்க. ABCக்கு பதிலாக இங்கே XYZ இருக்கு. அவ்வளோதான், நோட்டேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. தென் X is to Y is to Z. புரிஞ்சுச்சா? அப்போ அது வேற ப்ராப்ளம், இது வேற ப்ராப்ளம் இல்லை. அங்கே ABC இருக்கு, இங்கே XYZ இருக்கு. எல்லாம் ஒன்று தான். சரியா? சரி, இப்போ பாருங்க. அப்போ எனக்கு X is to Y அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? X by Y ஃபார்மேட்டுக்கு கண்டுபிடிக்கணும். இங்கே தான் இருக்கு XY. அப்போ ஃபர்ஸ்ட் அதை கம்பேர் பண்ணிக்கலாமா? 2X equal to 3Y. உங்களுக்கு தேவை X is to Y அப்படின்னா என்ன அர்த்தம்? Y இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ X by Y 3, இங்கே தேவையில்லாத 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்போ இந்த ரேஷியோ எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 3 is to 2. இது வந்து X is to Y. ஓகேவா? சரி, அதே மாதிரி அடுத்தது Y is to Z னா இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ அது என்ன இருக்கு? 3Y equal to 4Z. அப்போ Z இந்த பக்கம் கொண்டு வந்துட வேண்டியதான். Y by Z equal to 4 by 3. ஓகேவா? இதை ரேஷியோ எழுதணும் அப்படி எழுதலாம். 4 is to 3. இது வந்து Y is to Z. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? XYZ தானே? அப்போ Y காமனா இருக்கு. இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதிக்கலாமா? X is to Y is to Z is equal to, இங்க பாருங்க Y காமனா இருக்கானே? Y காமனா இல்ல இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காமனா ஆகணும். இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 4 ஆ மாத்தணும்னா ஜஸ்ட் இதையும் 2 ஆல மல்டிபிள் பண்ணாலே போதுமா? ஓகேவா? அப்ப இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கும்? இது equal to 6 is to 4. அதாவது இந்த நம்பர் equal to 6 is to 4. அதோட ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதிக்கிறோம். இந்த ரேஷியோ எழுதுறது ஒண்ணுதான், அதோட ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதுறது ஒண்ணுதான். ஈக்குவலன்ட் ரேஷியோனா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால மல்டிபிள் பண்றது. இப்போ 3 is to 2 னா என்ன அர்த்தம்? 3 by 2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மேலேயும் கீழேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதுதான் நான் இங்க டைரக்டா எழுதியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டுமேங்கிறதுனால டைரக்டா எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, அதோட ஈக்குவலன்ட் ரேஷியோவை இப்போ எழுதிட்டோம். அப்போ 6 is to 4. இப்போ பாருங்க 4 காமனா இருக்கா? அப்போ A ஓட வேல்யூ இங்க என்னது? 6. சாரி, X ஓட வேல்யூ என்னது? 6. 6 is to 4ங்கிறது காமன். Y is to 3. அப்ப ஆன்சர் என்னது? 6 is to 4 is to 3. ஆன்சர் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோனே? சரி, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான். என்ன, அதுல அவங்களே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப பாருங்க A is to B என்ன கொடுத்துருக்காங்க? A is to B equal to 3 is to 4. அடுத்தது B is to C equal to 8 is to 9. கேட்கறது என்னது? A is to C. அப்ப Aவும் Cயும் எழுதினாலே போதும். அப்ப என்னது? இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதணும்னா நம்ம A is to B is to C ன்னு எழுதுவோமா? ஆனா நமக்கு B தேவையில்ல, Aவும் Cயும் தான் கேட்கறாங்க. கிளப் பண்ணனாலே என்னது? B வந்து நமக்கு காமனா இருக்கணும் இல்லையா? இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணனாலே அப்ப B ஓட வேல்யூ பாருங்க. Bங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா? இங்க செகண்ட் நம்பர். பாருங்க ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்ப அதே லாஜிக் தான் என்ன பண்ணனும்? இதோட ஈக்குவலன்ட் எழுதணும். அப்ப எந்த பண்ணா 8 வரும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணாலே போதுமா? அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 6 is to 8. அதாவது மேலே கீழே 2 ஆல மல்டிபிள் 3 2, இங்கேயும் 4 2. அதனால 8. இப்போ பாருங்க 8 8 காமனா இருக்கா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? கம்பேர் பண்ணி எழுதிக்கலாமா? கிளப் பண்ணி. அப்ப ABC ன்னு கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் क्वेश्चनல ABC ன்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி எழுதுவோம்? வழக்கம் போல 6 is to 8 காமனா இருக்கு, is to 9. இப்போ கேட்டிருக்கிறது A is to C தான். அப்ப AC ஓட வேல்யூ எழுதினாலே போதும். 6 is to 9. ஓகேவா? சரி, இப்போ 6 is to 9ங்கிறது நம்ம இன்னும் டிவைட் பண்ணலாம். அப்படிதானே? காமன் ஃபேக்டர் இருக்கு தானே? முடிஞ்ச வரைக்கும் நம்ம காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணி பேலன்ஸ் எழுத போறோம். அப்போ 6 is toங்கிறது என்னது? 6 by 9.
இது காமன் ஃபேக்டர் 3 இருக்குதானே, 3 ஆல போய் கேன்சல் பண்ண முடியும். 3 ஆல கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 3 2s are 6, 3 3s are 9. அப்ப என்னது 2/3. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 2:3. அதாவது 3 ஆல கேன்சல் பண்ணிருக்கேன். அப்ப 2:3. அப்ப A:C என்னது? இதான் உங்க ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான், லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். 139 பாருங்க. 3 numbers are in the ratio 10:15:24. இப்படினாலே நம்ம என்னதான் பண்ணோம்? 3 numbers in the ratioனா 3 numbers கேக்குறாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பண்ணிடுங்க. 3 நம்பர் என்ன? 10x ஒரு நம்பர், அடுத்த நம்பர் 15x, இன்னொரு நம்பர் 24x. இதுதான் அந்த 3 நம்பர். சரி, இப்போ அடுத்தது போகலாம். and their sum is 196. அப்படின்னா என்னது? இதோடைய சம்மோட வேல்யூ 196 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 10x plus 15x plus 24x is equal to என்னது? 196. ஓகேவா? சரி, அப்புறம் என்ன கேக்குறாங்க? find the small one. அப்போ இதுல எது ஸ்மால்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. இப்போ இதெல்லாம் சம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 25x இது கூட ஆட் பண்ணா 25 24 ஆட் பண்ணா 49 49 190x. இப்போ என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் நீங்க x கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஓகேவா? அப்ப 49யும் நீங்க 129யும் வந்து டிவைட் பண்ணாலே போதும். என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? அப்ப டிவைட் பண்ணா உங்களுக்கு என்னது? 4 கிடைக்குமா? அப்ப x ஓட வேல்யூ 4. ஜஸ்ட் இத டிவைட் பண்ணிருக்கேன் 49 கூட. சரியா? சரி, அப்ப x 4 கண்டுபிடிச்சாலே என்னது? இத எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அப்ப 4 என்ன? 4 10 வந்து 40. அடுத்து 15 into 4 என்ன வரும் உங்களுக்கு? 4 5 are 20 0 remaining 2 4 6. அடுத்து என்னது? 24 into 4 இல்லையா? அப்ப 4 4s are 16, பேலன்ஸ் 1. அடுத்து என்னது? 4 2s are 8, 1 96. இப்போ இதுல ஸ்மாலஸ்ட் என்னது? 40 தான ஸ்மாலஸ்ட் நம்பர். அவங்க எடுத்தது ஸ்மாலஸ்ட் 1 தான. அப்ப ஸ்மாலஸ்ட் 1 என்னது? உங்களுடைய 40 தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? 60% of A is equal to 3/4 of B. ஓகேவா? அப்ப 60%ங்கிறது எப்படி எழுதலாம்? 60/100 ன்னு எழுதிக்கலாமா? ஆஃப்னால இங்கிலீஷ்ல என்னது? மல்டிப்ளிகேஷன் தானே. ஓகேவா? புரிஞ்சுச்சா? 60% of F எப்படி எழுதிருக்க? ஆஃப்னா இதோட மல்டிபிள் பண்ணுது. ஓகேவா? அப்ப 60/100 into A. அடுத்து என்ன இருக்கு? 3/4 of B. அப்பனா 3/4 into B. கொடுத்திருக்க டேர்ம எழுதிட்டேன் நம்ம கன்வீனியன்ட்க்கு. அடுத்து என்னது? then A is to B. so simple. என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லுங்க பாப்போம். இவ்ளோ ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் 10. இதுல என்ன பண்ணனும்? A is to B கேக்குறாங்க. அப்படினா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெரி குட். A/B கண்டுபிடிச்சாலே போதும். அப்ப B இந்த பக்கம் எடுத்துட்டு தேவையில்லாதல அந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? A/B equal to இங்க 3/4 இருக்கு. இது அப்படியே அந்த பக்கம் போனா ரெசிப்ரோக்கலா மாறுமா? அப்ப 100/60. 0 0 கேன்சல் பண்ணி விட்டுறலாமா? 3 ஆல அடிச்சா 3 2s are 6. இந்த 2 மறுபடியும் எடுத்துட்டு போய் அங்க அடிங்க. என்ன கிடைக்கும்? 5 2s are 10 மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 5/4 தான். அப்ப A/B equal to 5/4. அப்ப ரேஷியோல நீங்க எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? A is to B equal to 5 is to 4. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது? 5 is to 4. புரிஞ்சுச்சா? சரி, இந்த கிளாஸ் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரி, வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம ஒவ்வொரு வெரைட்டில போடுறோம் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிட்டு சேம் ப்ராப்ளமா இருக்கு ரிப்பீட் ஆகுது இல்லையா? அதில் என்ன பண்ணணும்? ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளே போட்டு பார்த்து ட்ரை பண்ணணும். சரியா? அப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கணும் நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? சரி, விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரியா? தேங்க்யூ.